முருங்கைக்கீரையில் எப்போவுமே நம்ம பொரியல் தானே பண்ணியிருக்கோம். வித்தியாசமாக கொஞ்சம் துவையல் செய்யலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு நல்ல இளங்கீரையாக கிடச்சிருந்துச்சு. சரி பொரியல் பண்ண வேண்டாமே, துவையல் அரைக்கலான்னு தான் இன்றைக்கி செய்யறச்சில. சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் வீடியோ போட்டு காமிச்சிடலாமே அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். கடையில் எப்போவும் நம்ம ஊற்றுற தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு பொடி வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இது வந்து நம்ம அம்மா மாதிரி செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஞாபகம் இல்லை எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி. பாட்டிமார் செஞ்சுருப்பாங்க. நம்ம அம்மாவோட அம்மா அவங்களோட அம்மாலாம் இது செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. அதான் அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. நம்ம கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் வாரத்தில் 2 முறை இது செஞ்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, ஜீரகம், கொஞ்சோண்டு மல்லி நல்லா போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. பிள்ளைங்க வந்து முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதுங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்காது. நம்மளாம் சாப்பிடுவோம். நம்மளே பெரிய பிள்ளையான பிறகு தான் சாப்பிட்ருக்கோம். அதனால் பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பாடு போட்டு விரைவி கொடுங்க, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி, கருவேப்பிலை, மல்லி இலை போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வத்தல் போட மறந்துட்டேன் பார்த்துக்கோங்க. அதனால் வத்தல் போட்டுக்கோங்க. வத்தல் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி மிக்ஸி ஜாரில் அரைச்சாலும் நல்லாயிருக்கும், அம்மியில் அரைச்சாலும் செம்மையாக இருக்கும். பட் நான் அம்மியில் அரைக்க போனேன், என்னால் கொஞ்சம் அரைக்க முடியல. அதனால் நான் கொஞ்சம் அம்மியிலேயே அரைக்காமல் மிக்ஸியில் அரைச்சிருச்சேன். நல்லா பார்க்கவே டெம்ப்ட் ஆயிட்டு, சரி இது இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லான்னு தான் நினச்சேன். பார்த்தோன்னே நாக்கு ஊறிருச்சா, சரி கொஞ்சோண்டு சாப்பாட்டில் போட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துருவோமே அப்படின்னு டேஸ்ட்டு பார்த்தேன் பாருங்கள். அரைக்கச்சிலே பாதி அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டாச்சு. சரி சாப்பாட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தேன், நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை வச்சு கொடுங்க.